தற்போது ஒரு அண்மை செய்தி. அமலாக்கத்துறை அதிகாரி அங்கீத் திவாரி வழக்கில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அமலாக்கத்துறை வழக்கில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உச்சநீதிமன்றம் தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அங்கீத் திவாரி காவல் விசாரிக்க அனுமதி கோரிய வழக்கில் தற்பொழுது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா. தற்பொழுது அங்கீத் திவாரி பணம் பெற்றதற்கான ஆதாரம் உள்ளது என்று தமிழ்நாடு அரசு சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். லஞ்சம் வாங்கிய புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள அமலாக்கத்துறை அதிகாரி அங்கீத் திவாரியை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி அமலாக்கத்துறை தரப்பில் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு ஜாமீன் கோரி மனு அங்கீத் திவாரியும் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு தற்போது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதிகள் கூறுகையில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கீத் திவாரி விசாரணை விவகாரத்தில் அமலாக்கத்துறை மற்றும் தமிழ்நாடு காவல்துறை ஆகிய இரண்டுமே வெவ்வேறு கருத்துக்களை சொல்கிறீர்கள் என்றும், ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் வழக்கு வெளிப்படைத்தன்மையுடன் நடக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்று நீதிபதிகள் கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறார்கள். அங்கீத் திவாரி வழக்கில் தமிழ்நாடு அரசு மற்றும் அமலாக்கத்துறை இரண்டும் ஒருவர் மீது ஒருவர் குறை கூறுகிறீர்கள் என்றும், உங்களது இந்த பிரச்சனையில் குற்றம் செய்த அதிகாரிகள் தப்பித்துவிடக் கூடாது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசு கொள்கையில் தவறு செய்த மத்திய அரசு ஊழியரை மாநில அரசு தண்டித்துள்ளது என்றும், அவர்கள் மத்திய அரசு ஊழியர் என்பதால் தாங்கள் தான் விசாரித்து தண்டனை பெற்றுத்தர முடியும் என அமலாக்கத்துறை கூறுகிறது என்று, அதில் என்ன நடக்கிறது என்றும், மத்திய அரசு ஊழியர் என்ற ஒரே காரணத்தால் அவருக்கு ஏதேனும் சிறப்பு சலுகை உள்ளதா என்று தமிழக தரப்பில் கேள்வியானது வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு தாங்கள் தான் கௌரவிக்க வேண்டும் என ஒரு மனுவை அமலாக்கத்துறை தாக்கல் செய்ய முடியும் என்றும், மேலும் அவ்வாறு மத்திய அரசு ஊழியர் என்றால் அவரை பணியிலிருந்து விடுவீங்கள் என்றும், அவர் மீதான விசாரணையை அவர் எதிர்கொள்ளட்டும் என்றும் தமிழக தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. லஞ்சம் வாங்கிய அமலாக்கத்துறை அதிகாரி அங்கீத் திவாரிக்கு லஞ்சமாக பெற்ற ஒரு குறிப்பிட்ட தொகையை தனது மூத்த அதிகாரிகளுக்கு வழங்குகிறதாக கூறியிருக்கிறார்கள். இது வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரத்துடன் இருக்கிறது என்றும், இதனால் தான் அமலாக்கத்துறை அவரை காப்பாற்ற நினைக்கிறது என்று தமிழக தரப்பில் குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருந்தது. எந்த நடவடிக்கையும் நாங்கள் தடுக்கவில்லை என்றும், இதற்காகவும் விசாரணை கைது என்ற பெயரில் எங்கள் அலுவலகம் சூறையாடப்பட்டதையும் ஆவணங்களை அள்ளி சென்றதையும் என்னவென்று சொல்வது என்றும், பல்வேறு ஆவணங்கள் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக அவர்கள் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. மேலும் விசாரணை வேண்டும் என்றால் சம்மன் அனுப்பலாமே என்ற ஒரு வாதத்தையும் அவர்கள் தரப்பில் வைக்கப்பட்டது. பதிலளித்த தமிழக தரப்பில் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை தான் விசாரணையை மாற்றக் கோருகிறார்கள் என்றும், மேலும் இந்த விவகாரத்தில் மனதில் கொண்டு சம்பந்தமே இல்லாமல் குற்றமில்லாத மணல் குவாரி விவகாரத்தை அமலாக்கத்துறை வேண்டுமென்றுமே கையில் எடுத்து நடவடிக்கை எடுத்துள்ளதாக தமிழக தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் அங்கீத் திவாரியின் இந்த ஜாமீன் மனு மீது மெரிட் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அங்கீத் திவாரியை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரணை நடத்த கோரி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் தற்போது நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டிருக்கிறது. ராம்குமார். கிருஷ்ணா, தகவலுக்கு நன்றி.